கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் அடியேனையும் பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார். அதுபோல் அந்த வசனத்தை கேட்குறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாத்திரங்கள், வீடுகளில் உள்ள பாத்திரங்கள். பழைய காலத்துலேருந்து எல்லா வீட்லேயும் மண் பாத்திரம் காணும். மண் சட்டி, சமையல் பண்ணாக்கு மீன் குழம்பு வைக்கிறதெல்லாம் மண் சட்டியில் வச்சா தான் நல்லாயிருக்கும். அவியல் மண் சட்டியில் வச்சா தான் நல்லாயிருக்கும். அப்படி சில சமையலுக்கெல்லாம் மண்சட்டி யூஸ் பண்ணுவோம். அதுபோல் மண்சட்டியில் சாப்பிட்டு விடுவாங்க, கஞ்சி குடிச்சுடுவாங்க. அவசரத்துக்கு சாப்பிட்டு விடுவாங்க, கஞ்சி குடிச்சுடுவாங்க. மற்ற பாத்திரம் இருந்தாலும் சிலருக்கு மண்சட்டியில் கஞ்சி குடிக்க பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும். இரும்பு பாத்திரங்கள் உண்டு. சீனி சட்டி, அந்த பொரிக்கிற சட்டி, தோசைக்கல், இதெல்லாம் இரும்பு. அலுமினிய பாத்திரங்கள் உண்டு. பித்தளை பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள், பொன் பாத்திரங்கள். பொன் பாத்திரம்னா பொன் தட்டு, வெள்ளி தட்டு, வெள்ளி கப்பு, அப்படியெல்லாம் ஆட்கள் வச்சுருப்பாங்க. அரிசி பானை வந்து எங்கள் வீட்டில் அரிசி பானை மண்லேயும் உண்டு, செம்புலேயும் உண்டு. பெரிய பானை, பச்சை அரிசி போட தனியாக, வெள்ளை அரிசி போட தனியாக, புழுங்கரிசி போட தனியாக, அந்த மாதிரி இருக்கும். அப்போது சொரைக்காயை விளைய விட்டு அந்த சொரைக்காயில் உள்ள வித்தெல்லாம் எடுத்து அந்த சொரைக்காய் தோடு நல்ல விளைஞ்ச பிறகு அதுக்கு தோடு நல்ல கனமாக இருக்கும். அதை ஒரு பாத்திரம் ஆக்கிடுவாங்க. அதில் 2 ஓட்டை போட்டு ஒரு கயிறு கட்டி அதை தோளில் போட்டுட்டு பிச்சை எடுக்க வரவங்க அதை கொண்டு வருவாங்க. கஞ்சி நனைஞ்சதான், சோறு நனைஞ்சதான் அதில் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அதுவும் சொரைக்காய்க்கு தோடும் ஒரு பாத்திரம். சிரட்டையில் பின்ன எல்லா வீடுகளையுமே சிரட்டையில் தேங்காய் திருவின சிரட்டையில் என்னத்தையாவது வச்சு சாப்பிடாது நல்லாயிருக்கும். அதனால சிரட்டையில் எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. சிரட்டை வந்து அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். தேங்காய் திருவின சிரட்டை எங்கள் வீட்டில் ஒருக்கா அந்த தேங்காய், பெரிய தேங்காயும் உண்டு, மீடியம் தேங்காய், ரொம்ப பொடி தேங்காய் எங்கள் தோப்பில் கிடையாது. அப்போ பெரிய தேங்காய் ஒரு தடவை ரொம்ப பெருசாக ஒன்று வெட்டிச்சு. அப்போது எங்கள் அத்தை, எங்கள் அப்பாவுக்கு அக்கா சுண்டவளையிலேருந்து எங்களை பார்க்க வந்தாங்க. அப்போ எங்கள் தாத்தா இருக்கும்போது, இப்போது 66 நினைக்கிறேன், 66, 1966. அப்போ பார்க்க வந்தோன்னே எங்கள் அத்தை வந்து இந்த சிரட்டையை நான் கொண்டு வரேன் சொன்னேன். இது எனக்கு வேணும், தேங்காய் நீங்கள் திருவி எடுத்துகிட்டு சிரட்டை எனக்கு தந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த 2 சிரட்டையும் ஒன்று அப்போ எங்கள் தாத்தா தேங்காயோட இனி கொண்டு போன்னு கொடுத்தாங்க. ஒன்றை மட்டும் திருவி எடுத்து சமையலுக்கெல்லாம், அந்த அன்னைக்குள்ள சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ அந்த சிரட்டையை எங்கள் அத்தை ரொம்ப வருஷம் வச்சுருந்தாங்க. ஒரு பானைக்கு மேலே மூடியாக நல்ல பெரிய சிரட்டை. அப்படி ஒரு சிரட்டை திருப்பி நான் பார்க்கவே இல்லை, எங்கேயுமே பார்க்கல. அதை ரொம்ப வருஷம் எங்கள் அத்தை பத்திரமா வச்சுருந்தாங்க. அந்த 2 சிரட்டையும், ஒன்றில் கண் இருக்கும்ல, அதில் ஓட்டை இருக்கும்ல, அதையும் அவங்க பத்திரமா வச்சுருந்தாங்க. அப்படி 2 சிரட்டையும் அவங்ககிட்ட ரொம்ப காலம் இருந்துச்சு. அப்படி சிரட்டை ஒரு பாத்திரம். மண்பாண்டம் உடஞ்சா அந்த ஓட்டு துண்டுகள் இருக்குல்ல, அது இந்த சுங்காங்கடையில் மண்பாண்டம் செய்வாங்க. அந்த செய்கிற இடத்துல அந்த உடஞ்ச ஓட்டு துண்டுகளை அரைச்சி அதை திருப்பி ஒரு சட்டியாட்டோ ஒரு கூஜா போலையோ வனைஞ்சி அதை திருப்பி சுட்டு எடுக்கிறாங்க. இந்த உடஞ்ச ஓட்டு துண்டை அரைச்சி அதை கூழாக்கி அதை இந்த மாதிரி இந்த வனைஞ்சி சட்டி போல் வனைஞ்சி அதை சுட்டு எடுக்கிறாங்க. அது வந்து கீழே விழுந்தாலும் உடையாது. அது வந்து ஒரு வெள்ளைக்காரங்க ஒருக்க அங்கே வந்திருந்தாலும் அது சொல்லி கொடுத்தாங்க. அதுபோல் அங்கே செய்து வச்சுருந்தா அதை எங்கள்கிட்ட காட்டுனாங்க. இது வந்து ஓடை அரைச்சி செய்தது, இது உடையாது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி அப்படியெல்லாம் செய்கிறாங்க. அப்போ பாத்திரங்கள் பல விதத்தில் செய்கிறாங்க, பல விதத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. பீங்கான் பாத்திரம், இந்த ஜாடி, புளி போடுறது, உப்பு போடுறது, இதுக்குள்ள ஜாடி, கண்ணாடி பாத்திரங்கள், பிளேட்டு, சிலர் பிளேட்டு, கப்பு, இதெல்லாமே பீங்கானில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கும் அது பிடிக்கும். நானும் சாப்பிடுவது பீங்கான் பாத்திரத்தில் சாப்பிடுவேன். அப்படி இந்த பீங்கான் பாத்திரம் வச்சுருப்பாங்க. பிறகு ஆட்களின் எண்ணிக்கையை பொறுத்து இப்போ பழைய காலம்னு சொன்னால் அப்போ வந்து இந்த கல்யாண மண்டபம்லாம் கிடையாது. சர்ச்சுகளில் பெரிய பாத்திரம், உருளி, வார்ப்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. கல்யாண வீடுகளோ விசேஷ வீடு எதுனாலும் அங்கே தான் வாடகைக்கு எடுப்பாங்க. கோயில்கள்லேயும் இருக்கும், சர்ச்சுகள்லேயும் இருக்கும். வாடகைக்கு எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பெரிய கிரவுண்டில் செய்து தெருவில் தான் பெஞ்செல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. முதல்லலாம் ஓலை போட்டு தரையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அது பிறகு பெஞ்சு போட்டு 2 பெஞ்சு போட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்தாங்கன்னா ஒரு பெஞ்சில் இலை போடுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அப்படி தான் அப்போல்லாம் நடந்தது. இந்த இப்போ மண்டபம் கிடையாது, சர்ச்சுக்குள்ளெல்லாம் வச்சு வைக்க மாட்டாங்க. அவர் வீட்டுக்குள்ளே இடம் இருந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் எடுத்துவிடுவாங்க. வீடுகள்லாம் கிராமங்களில் சின்ன வீடாக இருந்தால் சின்ன ரூமாக தானே இருக்கும். அதனால் அதிகமாக தெருவில் தான் சாப்பாடு. அப்போ அதை செய்து அந்த மாதிரி செய்வாங்க. அப்போ அந்த அந்த உணவுக்கு தரத்தை பொறுத்தும் அளவு பொறுத்தும் இந்த தயாரிக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் மாறும்.
வார்ப்பு உருளி எல்லாம் இருக்கும். அப்போ சிலர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் உபயோகிச்சுட்டு மாற்றிடுவாங்க பாத்திரங்களை. சிலர் வந்து ரொம்ப நாள் உபயோகிப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து பித்தளை பாத்திரங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் சிலர் மாற்ற மாட்டாங்க. அதுவும் அப்பப்போ மாற்றுறவங்க உண்டு. சவுதியிலலாம் அந்த அங்கே உள்ளவங்க அவங்க வீடுகளில் உள்ள பாத்திரங்கள், சோபா, கட்டில், இது எல்லாமே வருஷத்துக்கு ஒருக்க, அந்த ஃபர்னிச்சர் எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்க கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. மாற்றி எல்லாம் புதுசு அடுத்தது. பிறகு கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி உள்ளவங்க 2 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றுவாங்க. எப்படியும் மாற்றி தீரும். அவங்க வந்து நெடுநாள் ஒவ்வொரு பொருளையும் வச்சு உபயோகிக்க மாட்டாங்க. அப்போ அலுமினிய பாத்திரங்கள் எல்லாம் எல்லாம் ரோட்டில் தெருவில் கொண்டு போட்டிருக்கோம். அந்த குப்பை போடு இடத்துல கொண்டு போட்டிருக்கோம். அங்கேருந்து இந்த ஸ்ரீலங்கா பிள்ளைகள்லாம் அதை நிறைய எடுத்துகிட்டு போவோம். அவங்களுக்கு வந்து ஷிப்பு வந்து ரொம்ப சார்ஜ் கிடையாது. அதனால் ஷிப் கார்கோவில் போட்டுடலாம். அதனால் அதெல்லாம் கூப்பிட்டும் கொடுப்பாங்க. ஸ்ரீலங்கா பிள்ளைகளை கண்டாலே அந்த வீட்டுக்காரங்க கூப்பிட்டும் கொடுப்பாங்க. அப்படி எவ்வளவோ பாத்திரங்கள் கிடக்கும். நான் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அதில் ஒரு ஸ்டோர் ரூம் உண்டு. அதில் கிடைக்கிற பாத்திரங்களுக்கு ஒரு கணக்கு கிடையாது. எல்லாம் நல்ல நல்ல கனமான அலுமினிய பாத்திரங்கள், பெரிய பாத்திரம், சின்ன பாத்திரம். ஒவ்வொருத்தரும் அங்கே வேலை முடிஞ்சு எக்ஸிட் போகும்போது அந்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டுட்டு போவாங்க. சார்ஜ் நிறைய ஆகும்ல ஃப்ளைட்டில். அதனால் தேவையான பொருட்களை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் அங்கே போட்டுட்டு போவாங்க. அப்படி பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஜாமானம், பிளாஸ்டிக் ஜாமானம், என்ன இல்லாமல் பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்குது. அதை பார்க்கறக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் கழிச்சு போட்டுருவாங்க. அப்படி நிறைய கிடக்குது. அந்த மாதிரி செய்வாங்க. அப்போ சிலர் வந்து நெடுநாள் உபயோகிப்பாங்க. சிலர் சீக்கிரம் மாற்றுவாங்க. முன்னாலெல்லாம் பாத்திரம் ஓட்டை அடைக்க தெருவில் ஆட்கள் குவிட்டு வரும். பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஓட்டை வைக்கிறதுல இருந்தால் அதையும் அடைச்சி தந்துடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஓட்டை அடைக்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. ஓட்டை அடைச்சும் பயன்படுத்துவாங்க. சிலர் வந்து லேசாக போட்டிட்டுனாலே துறை போட்டுருவாங்க, பழையதுக்கு போட்டுருவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களும் உண்டு. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும்பொன்னுமாய் இருந்தது, ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. அப்போ சாலமோன் ராஜாவுக்கு அவர் ஞானி, அறிவாளி, நல்ல செல்வவான், எல்லாம் தாவீது ராஜாக்கு மகன் சொல்லவா வேணும். அவ்வளோ சொத்தம் அவருக்கு. அப்படியெல்லாம் இருந்துட்டும் அவர் வந்து அந்த அவர் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே என்னவா பொன்னும் பசும்பொன்னுமாய் இருந்தது. பாத்திரங்களெல்லாம் பொன்னும். லீபனோன் வனம் என்னும் மாளிகையில் உள்ள பொருட்கள் எல்லாமே பசும்பொன்னுமாய் இருந்தது, ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. 1 ராஜாக்கள் 4:22 அந்த இவர் வந்து எல்லாம் அந்த பசும்பொன்னில் செய்கிறார்ல, பாத்திரங்களெல்லாம் வச்சுருக்காருல. அப்போ அவருக்கு சாலமோன் ராஜாவுக்கு நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு எவ்வளோன்னா 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும். அது நம்ம பாஷையில் சொல்ல போனால் 30 மரக்கால் இடியாப்ப மாவு, 60 மரக்கால் புட்டு மாவு. அப்போ இதெல்லாம் அங்கே டெய்லி உபயோகம். கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும், மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமா. கொழுக்கப்பட்ட 10 மாடுன்னா நல்ல புண்ணாக்கெல்லாம் போட்டு ஒழுக்க வச்சுருப்பாங்க. மேய்ச்சல்லேருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமா. அப்போ இவ்வளோ தான் அவருக்கு சாப்பாட்டு செலவு. ஏன் இவ்வளோ செலவுன்னா, சாலமோன் ராஜாவுக்கு 1 ராஜாக்கள் 11:3 சாலமோனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அப்போ இவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய தாதிமார் இருந்திருப்பாங்க. இப்போ இவ்வளோ பேர் இருந்தால் எவ்வளோ சமையல் பண்ணணும், எவ்வளவு சாப்பிடுவாங்க. அப்போ அதனால் அவருக்கு இருந்த இந்த 30 மரக்கால் மாவு, 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, ஆடு மாடு கோழி எல்லாம் ஒரு தொகைக்கு. அப்போ இதை சமையல் பண்ணதுக்கு அந்த பாத்திரங்களெல்லாம் பொன் பாத்திரத்தில் சமையல் பண்ணாங்க. மத்தேயு 12:42 சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், இவரோட பாத்திரங்கள் என்ன? சாலமோன் ராஜாவுக்கு பாத்திரங்கள், சாலமோன் ராஜாவுக்கு எல்லாம் பொன் பாத்திரங்கள். அப்போது மத்தேயு 12:42 சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து. இவரோட பாத்திரங்கள் என்ன? அப்போஸ்தலர் 9
15:16 பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரம் யார்? பவுல் அப்போஸ்தலன். அது ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். பாத்திரமா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமா அவரை தெரிஞ்சுக்கிட்டாராம். 2 தீமோத்தேயு 2:21 ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். என்னத்தை விடணும்? சில பாவங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னே 21 வசனத்துக்கு முன்னே அந்த காரியங்களெல்லாம் விட்டு நம்ம பரிசுத்தமாக ஜீவிச்சா கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். 19 வசனம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். அப்போ அநியாயத்தை விட்டு விலகிற பாத்திரங்கள் அது என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அது என்ன செய்யணும்னா அநியாயத்தை விட்டு விட கடவுள். அநியாயம் செய்யாமல் இருக்கும்போது எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக இருப்பான். லூக்கா 5:10 இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்றார். அப்போது மனுஷரை பிடிக்கிற பாத்திரம் யார்? சீமோன் பேதுரு. மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பார். சுவிசேஷம் சொல்லணும், ஜனங்களை மனம் திரும்ப வைக்கணும். அவர் திருப்பி அப்போஸ்தலரில் அவர் செய்த ஊழியங்களை பற்றியெல்லாம் வரும். நிறைய அற்புதங்கள் செய்திருப்பார், மரித்தோரை எழுப்பியிருப்பார், வியாதிஸ்தரை சுஸ்தப்படுத்தியிருப்பார். அந்த மாதிரி வல்லமையாக ஊழியம் செய்தார். அதை மனுஷரை அப்படி நிறைய பேர் ஆண்டவற்றை அவர் மூலமாக வந்திருக்காங்க. 2000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, திரளான ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்கன்னு வரும். யார்? பவுல் அப்போஸ்தலன் மூலமாக. அப்போ அவர் மனுஷரை பிடித்தார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்தார். மனுஷரை பிடிக்கிற பாத்திரங்கள் வசனம் மூலம் மனம் திரும்பும் உபதேசத்தை சொல்லணும். லூக்கா 4:18-19 இயேசு கிறிஸ்துவே ஒரு பாத்திரம்தான். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவுடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இப்போ விடுதலையின் பாத்திரம் இயேசு கிறிஸ்து விடுதலையின் பாத்திரம். அவருடைய ஜனங்களை விடுவிக்க, பாவத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். ஆனால் இவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்காரு. நொறுங்குண்டவர்கள், நடுங்குண்டவர்கள் இவங்களெல்லாம் குணமாக்கி அந்த மாதிரி காரியங்கள் செய்திருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து விடுதலையின் பாத்திரம். லூக்கா 6:3-4 தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்துக்கு அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடனே இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. போஷிக்கிற பாத்திரம் யார்? தாவீது ராஜா. அவர் கூட உள்ள எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களும் கடன் பட்டவங்களும் அப்படிப்பட்டவங்க தான் அவர் கூட கூடுனது. அப்போ எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும்ல. அவர் கொடுத்ததுனால தானே அவர் கூட வந்தாங்க. ஒரு தடவை அவர் சவுல் ராஜா கொல்ல வரும்போது மீகாள் அவருக்கு ஒய்ஃபு, தாவீது ராஜாவுக்கு ஒய்ஃபு நீர் இன்னைக்கு போயிடும்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுருவா. அப்போ அவருக்கு பசி, அதனால நேராக ஆசாரியன்ட்டு போகிறாரு. அகிமலேக்கு அங்கே இருக்கார். என்னன்னா அவர்கிட்ட போய் அந்த அப்பங்கள் ஏதாவது இருக்கா? ராஜா ஒரு காரியத்துக்கு அவசரமாக என்ன அனுப்புனார். நீர் ஒண்டியாக வர்றது என்னன்னு இவர் தனியாக வர்றதை கண்டோன்னா அவர் பயப்படுவார். ஆசாரியன் பயப்படுவார், அகிமலேக்கு பயப்படுவார். அப்போது இல்லை, ராஜா சொன்ன காரியம் பிரதானமாக இருக்குது, வேலை செய்யவங்களெல்லாம் அங்கே வர சொல்லியிருக்கேன், இப்போது உங்கள்கிட்ட என்ன இருக்குது, கொஞ்சம் அப்பம் தாங்க அப்படின்ட்டு கேட்டோன்னா அவர் சொல்லார், பரிசுத்த அப்பம் தான் இருக்குது, வேறு மற்ற அப்பம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லார். அப்போ புது அப்பம் வச்சு பழைய அப்பத்தை அதுலேருந்து இடத்தனால அது சாதாரணமாயிட்டே, அதை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறாரு. அப்போ அவர் சில அட்வைஸ் சொல்லார். இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட பாவங்கள், குற்றங்கள் உங்கள்கிட்ட இல்லாமல் தான் நீங்கள் சாப்பிடலாம்னு சொல்லி கொடுக்காரு. அப்போ அது என்ன? போஷிக்கிற பாத்திரம். தாவீது ராஜா போஷிக்கிற பாத்திரம். லூக்கா 9:12-17 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 புருஷர். அப்போது 10-12,000 பேர் இருக்கலாம், ஸ்திரீகளும் பிள்ளைகளுமா போஷிக்கப்பட்டாங்கன்றிருக்கு. போஷிக்கப்பட்ட மட்டும் இல்லை, 12 கூட நிறைய மீதியும் எடுத்திருக்காங்க. அப்போ அது இது போஷிக்கிற பாத்திரம். ஆசீர்வதித்து கொஞ்சத்தை கொண்டு அநேகரை போஷிக்கிற பாத்திரம். லூக்கா 10:1 மத்தேயு 10:1 இயேசு தம்முடைய 12 சீஷரையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும்
நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஊழியம் செய்கிற பாத்திரங்கள் யார்? 12 சீஷர்களும் ஊழியம் செய்கிற பாத்திரங்கள். அவங்களுக்கு இந்த அபிஷேகம் கொடுத்து வியாதியை நீக்கவும் நோயை நீக்கவும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். அப்படி போய் ஊழியம் செய்தாங்க. அடுத்தது லூக்கா 10 1லேருந்து 20 வரை 70 பேரை 2 பேராக அனுப்புனார், இயேசு அனுப்புனார். அப்போ இதெல்லாம் ஊழியம் செய்கிற பாத்திரங்கள். மத்தேயு 10:40 சீஷனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான், தன் பலனை அடைவான் இருக்கப்போ நம்ம கொடுக்குறோம். ஊழியக்காரங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், நம்ம செய்யணும். நாங்கள் கோதையாரில் இருக்கும்போது அந்த மலைநாட்டு ஊழியம் செய்கிறதுக்குன்னு நிறைய ஊழியக்காரங்க அங்கே வருவாங்க. அப்போ ஒரு வித்தியாசமான சபைகள்லேருந்து நமக்கு தெரியாத ஆட்கள்லாம் வரும். அங்கே பஸ்ஸில் இறங்கினோடனே ஊழியம் செய்ய ஆசையாக நிறைய பேர் வருவாங்க. அவங்க இறங்கினோடனே கிறிஸ்தவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் எங்கள் வீட்டை தான் காட்டி கொடுப்பாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து ஆஸ்பத்திரி வழியாக நேராக வந்துடலாம். அற்றத்துக்கு ஹோட்டல்ஸ் தான் எங்கள் ஹோட்டல்ஸு. அப்போ அதில் வந்துடுவாங்க, சிஸ்டர் நாங்கள் இப்படி ஊழியத்துக்கு வந்தோம், நீங்கள் உங்களை நாங்கள் கேட்டோம், இங்கே யாராவது சப்போர்ட்டுக்கு உண்டானு உங்களை தான் சொன்னாங்க, அப்போ நாங்கள் காணிக்குடிக்கு போயிட்டு வரோன்னு போவாங்க. அவங்க கையில் ஒன்றும் இருக்காது. சிலர் காணிக்குடிக்கு பகலில் போனால் ஒன்றும் கிடைக்காது. சாயங்காலம் போனால் தான் அதுக்கு கிழங்கு என்னவாத வச்சு கொடுக்கும். பகலில் எல்லாம் காடுகளுக்கு வேலைக்கும் என்னத்தையாவது கிழங்கு பிடுங்கவோ வேறு எதுவும் பிடுங்கவோ அப்படி காடுகளுக்கு போயிடும், தோட்ட வேலைக்கு போயிடும். மத்தியானம்லாம் அது பார்க்கறது கஷ்டம். ஆனால் 1-2 பேர் இருக்கவங்ககிட்ட இவங்க பேசிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு பாட்டம் பாடிட்டு வருவாங்க. திருப்பி சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன கூட்டம் போல் நடத்துவாங்க. அங்கே உள்ள சின்ன பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு கதை சொல்லி ஒரு கூட்டம் போல் நடத்திட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்போ அவங்க வாரவங்க யாருன்னாலும் நான் சாப்பாடு வச்சுருவேன். அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அது பார்க்குறதே இல்லை. பலவித சபைகள்லேருந்தும் வருவாங்க. ஊழியம் செய்கிற ஆசையில் அந்த காணிக மக்களை பார்க்கணும், அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிவிட்டு அந்த மலைநாட்டு மக்களை பார்க்குறதுக்கும் ஊழியம் செய்கிறதுக்கும் அப்படி வருவாங்க. வரவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நாங்கள் நல்லா செய்திருக்கோம். அங்கே உள்ள எல்லாருமே அப்படி தான். அந்த நேரம் ஹோட்டல்ஸில் இருந்த கிறிஸ்தவங்க ஒரு 5-6 ஃபேமிலி உண்டு. எல்லாருமே நல்ல வார ஊழியக்காரங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி செய்தோம். பின்பு மார்க் 16:15-16 பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசுவை விசுவாசித்தா நித்திய ஜீவன் உண்டு. அப்போது சுவிசேஷம் பிரசங்கிக்கிற பாத்திரம். அவர் உயிர்த்தெழுந்து அது பிறகு சீஷருக்கு தரிசனம் கொடுக்கும்போது தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவார். நீங்கள் போய் ஜனங்களுக்கு மனம் திரும்பும்படி சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, ஞானஸ்நானம் கொடுங்க. மனம் திரும்பி விசுவாசிக்கவே ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இயேசுவை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு. சுவிசேஷம் பிரசங்கிக்கிற பாத்திரங்கள். அப்போ நித்திய ஜீவன் வேணுமா? இயேசுவை சரியாக ஆரஞ்சு அவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பைபிள் வாசித்து நல்ல ஜெபம் பண்ணி நற்கிரியை செய்து எப்போதும் நம்ம வேதம் நல்லா வாசித்தாலே அந்த வசனங்கள் நம்மளை நல்ல வழி நடத்தும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு ஊழியமும் செய்யலாம். ஊழியம்னா என்ன? அவரை தெரியாதவங்களுக்கு அவரை பற்றி சொல்லி கொடுக்கறது தான் ஊழியம். அப்போ அந்த மாதிரி செய்யக்குள்ள பலனை ஆண்டவர் தருவார். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். BIBLE பைபிள்.